இந்த காக்கி சட்டை போட்டு கொண்டு இருப்பவர்கள் ஒருத்தர் யாரோ ஒருத்தர்னு வச்சுங்களேன், அந்த இளைஞராக இருந்தாலும் சரி, இல்லை முதியோராக இருந்தாலும் சரி, பெண்மணி இருந்தாலும் சரி, அங்கே அவங்க பேசும் பொழுது என்னைக்காவது ஒரு காவலர், அதாவது மனிதாபிமானத்தோட சொல்லுங்க, ஒருத்தர் மனசாட்சியோட நடந்துக்கிட்டு ரெஸ்பான்ஸ் கொடுத்து பேசியிருக்காங்களா? தம்பி நீ போப்பா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்களா? பேசவே மாட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். 3 முக்கியமான காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது தஞ்சாவூரில் ஒரு இளைஞர் பார்த்தீங்கன்னா காவலரை அடித்து விட்டார்னு சொல்கிற அந்த சம்பவம், அதுக்கப்புறம் மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்திலே அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1 மாதம் கழித்து அவர் இறந்திருக்கிறார். இதை வைத்தும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தினர் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் கர்நாடக எல்லையில் வனத்துறையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த 3 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா தப்பித்து ஓடியவர் தற்போது ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அதிர்ச்சியாக இருக்கிறது. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களிடம் பப்ளிக்கில் பேசும் பொழுது, சார் தம்பி பார்த்தீங்கன்னா பெரியவர்னா அப்பா அண்ணன் அப்படின்னு சொல்லி பேசி பழகுங்களேன், எந்த பிரச்சனையாக வருதுன்னு பார்ப்போம். ஆனால் நீங்கள் பேச மாட்டீங்க. அதுதான் எங்கள் பிரச்சனையே. தஞ்சாவூரில் விசிகா பார்த்தீங்கன்னா பேனர் வைக்கும் விவகாரத்தில் ஒரு இளைஞர் அங்கே வரும்பொழுது, அந்த ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்துல வரும்பொழுது பார்த்தீங்கன்னா போலீஸை கை நீட்டி, அதாவது கன்னத்தில் அறைந்த விஷயம் கடந்த 2 நாளில் படும் வயலாக போச்சு. இந்த வீடியோவை பார்த்து அதாவது எங்கே ஓப்பன் பண்ணாலும், எதை ஓப்பன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துக்கிட்டே இருந்துச்சுங்களா. இதை பற்றி நம்ம உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் இதில் குறிப்பிட்டு நம்ம பேச போகிறோம். அதாவது ஆர்ப்பாட்டம் நடந்தது பார்த்தீங்கன்னா அனுமதி இல்லாமல் நடந்துச்சு. இந்த பக்கம் பைக்கில் 2 இளைஞர் வந்திருக்காங்க. அதில் வரும்பொழுது ஆகாஷ் என்ற நபர் தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்காந்துருக்காரு. பின்னாடி இருந்த அவரோட நண்பர் ஐயப்பன் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேசிட்டே இருக்காரு. யாரு? இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அந்த தோழர்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு. இது தெரியவே இல்லைன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி ஏன் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க, நாங்கள் போகிறது வழி விடுங்கன்னு சொல்லி தான் அவர் கேட்டிருக்காரு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் தகராறு ஏற்பட்டு அதுக்கப்புறம் காவலர் உள்ள பார்த்தீங்கன்னா அவர் மீது 6 பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்பொழுது பார்த்தீங்கன்னா 1 நாள் நீதிமன்ற காவலை வச்சுட்டு வெளியில் விட்டாங்க. அதாவது அறிவுறுத்தலின் படி வெளியில் விட்டாங்கன்னு வச்சுங்களேன். சரி, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கு அந்த மாணவர் மேலே தப்பா இல்லை காவலர் மேலே தப்பா அப்படின்ற விவாதம் சமூக வலைதளங்களில் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது காவலர்கள், இந்த காக்கி சட்டை போட்டு கொண்டு இருப்பவர்கள் ஒருத்தர் யாரோ ஒருத்தர்னு வச்சுங்களேன், அந்த இளைஞராக இருந்தாலும் சரி, இல்லை முதியோராக இருந்தாலும் சரி, பெண்மணி இருந்தாலும் சரி, அங்கே அவங்க பேசும் பொழுது என்னைக்காவது ஒரு காவலர், அதாவது மனிதாபிமானத்தோட சொல்லுங்க, ஒருத்தர் மனசாட்சியோட நடந்துக்கிட்டு ரெஸ்பான்ஸ் கொடுத்து பேசியிருக்காங்களா? தம்பி நீ போப்பா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்களா? பேசவே மாட்டாங்க. அப்படி சொல்லியிருந்தா அவன் எவ்வளோ கோவப்பட்டாலும், ஐயோ ஒரு காக்கி சட்டை போட்ட காவலர் நமக்கு மரியாதை கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்த ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். ஆனால் போனதையுமே ஏய் என்ன புறம்போக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காருங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எடுத்ததையும் வார்த்தை வரும். அப்போ என்ன மூடிட்டு இருக்கணுமா? சட்ட ஒழுங்கு எந்த அளவு இருக்குதுன்னு மட்டும் பாருங்க. அந்த காவலர்கள்லாம் திருந்தவே இல்லை. அப்போது உங்கள் ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கு. இப்போ மக்கள்கிட்ட இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணும்போது அவங்க ரியாக்ட் பண்ணால் உடனே நீ பார்த்தீங்கன்னா அவரை குண்டுகட்டாக தூக்கி அவரை கும்மாங்குத்து குத்தி பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் வழக்கு பதிவு போடலான்னு போட்டு நீதிமன்றத்தில் போய் ஆஜர்படுத்திடுறது. அங்கே போய் என்ன சொன்னாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களை பணி செய்யக்கூடாமல் பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க சொல்லி ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா பூசல் வேலையெல்லாம் பண்ணி இந்த இளைஞர் மேலே வழக்கம் பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் மேலே என்னதான் வழக்கில் இருக்கான்னு சொல்லி தோண்டி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு லேடிஸ், அதாவது ஒரு பெண்மணி அடித்த வழக்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்ய போகும்போது அங்கே ஏதோ தகராறு ஏற்பட்டு சமாதானம் போனால் இந்த விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வேறு மாதிரி பரப்புரை செய்கிறாங்க. நான் உடனே அந்த இளைஞருக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இந்த காவலர்கள் நினைத்து வரக்கூடாது. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி இதுதான், நீங்கள் பப்ளிக்கு மரியாதை கொடுத்து பேசியிருக்கிறீர்களா? சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், அவன் மனசாட்சியோட சொல்லுங்கள். பேசுகிறதே கிடையாது. இதே ஒரு காரில் வந்தால் கூட சரி, அவன் பேசும்போது லோக்கலாக பேசுகிறானா இல்லை ஹை லெவலில் பேசுகிறானா யார் என்னன்னு பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் நடந்துக்கிறீங்க. இந்த முறையை நீங்கள் மாற்றுங்க, எந்த பிரச்சனையும் வராது. அந்த இளைஞரை கோவப்படுறது நியாயம். ஏன்னால் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது அனுமதி வாங்கியிருந்தால் நீங்கள் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் வழிவகை செஞ்சுருக்கணும். அதுவும் செய்யலை. அவங்களும் அனுமதி வாங்கலை. அப்படிங்கும் பொழுது இங்கே அவர் கேட்ட கேள்வி தவறா இல்லைன்றது ஆரம்பத்தில் நம்ம முடிவு செய்ய வேண்டியது இருக்கிறது. அதற்கப்புறம் நடந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசும்பொழுது வரும்பொழுது நம்ம சொன்ன மாதிரி நடந்திருக்கலாம். ஆனால் இதற்கு காவல்துறை சரியாக செயல்படவில்லை அப்படின்றதான் என்னோட குற்றச்சாட்டு. இதில் திரும்பவும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிறேன்னு வச்சுங்களேன். மக்களிடம் பப்ளிக்கில் வந்து பேசும் பொழுது சார் தம்பி பார்த்தீங்கன்னா பெரியவர்னா அப்பா அண்ணன் அப்படின்னு சொல்லி பேசி பழகுங்களேன். எந்த பிரச்சனையாக வருதுன்னு பார்ப்போம். ஆனால் நீங்கள் பேச மாட்டீங்க. அதுதான் எங்கள் பிரச்சனையே. இதில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் அனுப்பம்பாடி கிராமத்தில் வந்து பரமசிவன் அப்படின்றவர் வந்து மருத்துவமனையில் உயிரிழந்திருக்காருங்க. உயிரிழந்ததுக்கு காரணம் வந்து காவல்துறை தான் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. அதாவது மதுரை சிந்தாமணி காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களும் ஒரு பெண் காவலரும் இதற்கு சம்பந்தம் இருக்கிறது. அவர்கள் அடித்து தான் வந்து பரமசிவன், அதாவது என் கணவர் இருந்தார்னு சொல்லி பரமசிவனோட மனைவியும் அவர் மகனும் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இதற்கு நடந்தது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு சில விஷயங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ஏதோ பிரச்சனை நடந்ததையுமே இவங்க கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா விசாரணை நடத்தியிருக்கணும். அவங்க கூப்பிட்டு விசாரணை நடத்துறது தாமதம் ஏற்படுத்தியிருக்காங்க. திருப்பி ஃபோன் பண்ணி வற்புறுத்தி அந்த பரமசிவ குடும்பத்தை வந்து வர வச்சிருக்காங்க. வர வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டேஷனில் அங்கே வந்து காவலர்கள் வந்து விசாரிக்கும் பொழுது இந்த பரமசிவத்தையும் ஒரு பெண் காவலர் அவங்க மனைவியும் அடித்ததாக பார்த்தீங்கன்னா பரமசிவம் மனைவி வந்து குற்றம் சாட்டுறாங்க. இங்கே அடித்ததுக்கப்புறம் தான் அவர் கீழே விழுந்துட்டாராம். பரமசிவம் அவர் கீழே விழுந்து பார்த்தீங்கன்னா மயக்கமாயிட்டாராம். உடனே வாந்தி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாந்தி எடுத்ததையும் பார்த்தீங்கன்னா காவலர்களே ஆம்புலன்ஸில் அங்கே உள்ள ராஜாஜி பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனை அனுப்பியிருக்காங்க. அங்கே போனதையும் வந்து பார்த்தீங்கன்னா மண்டையில் ரத்தம் பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பரமசிவம் மனைவி வந்து அதிர்ச்சி அடைந்து பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. அங்கேயும் போய் பார்த்தா பிளாக் ஆகிருக்குங்க, இது வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அட்மிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை 18ஆம் தேதி இன்சிடென்ட் நடந்திருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ நேற்று அவர் இறந்து போயிட்டார். இறந்து போனதுமே இது வந்து காவலர்கள் அடித்து தான் என் கணவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மனைவி சொல்கிறாங்க. அது வந்து இங்கேயே வந்து அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கீழே வந்துட்டார், மயக்கம் அடைஞ்சார், வாந்தி எடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க உறவினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமரா இருக்குது, அதை ஆய்வு செய்ய வேண்டியதுன்னா நீங்கள் ஆய்வு செய்யும் பொழுது இந்த வழக்கம் பதிவு செய்யலை, அவர் தேவையில்லாமல் அடிச்சிருக்கீங்க. அதாவது ஒரு வீட்டு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது ஏன் அடிக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின்லாம் எழுப்பியிருக்கிறாங்க. அப்போது இதில் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதாவது தற்போது இவர்கள் கூறிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பக்கத்து வீட்டில் பிரச்சனை, வழக்கு பதிவு செய்து 2 பக்கம் விசாரணை மேற்கொண்டிருக்கணும், இல்லைனா சமாதானப்படுத்தணும்னா மேற்கொண்டிருக்கணும். ஆனால் இவங்களை தனியாக மட்டும் வரவழைத்து இவர்கள் விசாரணைன்ற பேரில் பார்த்தீங்கன்னா தாக்குதலை ஏற்படுத்தி ஒரு பெண் காவலர் வந்து மொபைலில் வந்து வீடியோவில் எடுத்தாங்களாம். அங்கேயே வந்து அவர் கணவர் அந்த பரமசிவன் கீழே விழுந்ததுக்கு அப்புறமே இவங்க போட்டு ரோட்டில் போய் உருண்டு பிறண்டிருக்காங்க. அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா என் கணவர் அடிச்சிட்டிங்க, ஏதோ நடந்துருச்சு, அவர் மயக்கம் போட்டார்னு சொல்லி உருண்டாங்களாம். இதெல்லாம் சிசிடிவி காவலர் பதிவாக இருக்கும். அப்போது நீங்கள் வழக்கு பதிவு செய்யாமல் அவர் எதிர்பார்ட்டியை வர சொல்லாமல் நீங்கள் பண்ணும்பொழுது ஏன் சிசிடிவி கேமரா ஆதாரங்கள் நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதற்கு காவல்துறை என்ன நம்ம சொல்லியிருக்காங்க, அங்கே சிசிடிவி கேமரா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காவல் நிலையங்களும் சிசிடிவி கேமரா வைக்க சொல்லி பல ஆண்டுகள் ஆகுது. இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக அரசும் நீங்கள் சிசிடிவி கேமரா ஆதாரத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், விசாரணையில் ஏதாவது முரண்பாடு ஏற்பட்டால் அந்த சிசிடிவி ஆதாரங்களை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே ஒரு முரண்பாடான விஷயம் நடக்கும் பொழுது இங்கே பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டு உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் வந்து பரமசிவன் அவர்கள் வந்து கீழே விழுந்தது எனக்கு இப்படி வந்து மண்டையில் அடிபட்டுருச்சுன்னு சொன்னாருன்னு சொல்லி டாக்டர் வேறு சொல்கிறாங்க. அப்போது டாக்டர் சொன்னாங்கன்னா அது எந்த தேதியில் எழுதப்பட்டது, அங்கே அட்மிட் பண்ணும்போது எப்போ சொன்னாங்க அப்படின்ற விஷயங்கள் சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்களா? கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குன்றது அவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கீழே விழுந்தா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கிறது. ஆனால் கீழே விழுந்தாருன்னு சொல்கிறாங்க. இங்கே ஸ்டேஷன்லேயும் கீழே தானே விழுந்திருக்காரு, வீட்லேயும் கீழே தானே விழுந்திருக்காரு. அப்போது எங்கே என்ன நடந்துச்சுன்றத ஏன் சிசிடிவி ஆதாரங்களை காவல்துறை தர மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பரமசிவனோட மகன் அவர்கள் வந்து திரும்ப திரும்ப கேட்குறாரு. இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாரு. அதாவது இந்த காவலர்கள் யாரெல்லாம் எங்கள் அப்பாவை அடித்தார்கள், எங்கள் அம்மா மீது தாக்குதல் ஏற்படுத்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அவங்கள நான் அடையாளம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலமும் கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள்ட்டையும் இந்த விஷயங்களை பதிவு செய்கிறாங்க. ஆனால் இங்கு காவலர்கள் வந்து தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் கீழே விழுந்துதான் இறந்திருக்கிறார், காவலர்கள் அடித்து இறக்கவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இதை நாங்கள் விடமாட்டோம், அதாவது பரமசிவன் அவர்கள் உடலே வாங்க மாட்டோம். இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா இது காவல் நிலையம் வந்து தவறான ஒரு தகவலை பரப்பி கொண்டு இருக்கிறது, சமூக வலைதளங்களில் முந்தி கொண்டு நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பரமசிவமும் அவங்களோட குடும்பத்தார் வந்து குற்றம் சாட்டிகிட்டே வராங்க. அவர் மகன் ஒரே ஒரு விஷயத்தான் சொல்கிறாரு, என்னென்னா நீங்கள் சிசிடிவி ஆதாரங்களை
பார்த்தீங்கன்னா சமர்ப்பிங்கள், இங்கே என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியணும், அதற்கப்புறம் நாங்கள் எங்கள் அப்பாவோட உடலை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கூறி வருகிறார். ஆனால் இதை தமிழக முதல்வரை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா போனாச்சில் நடந்த விஷயங்கள் அப்படியே சில சம்பவங்கள் நடக்க தான் செய்கிறது. ஆனால் காவல் நிலையத்தைச் சேர்ந்தவர்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ஆகாஷ் தஞ்சாவூரில் அந்த பிரச்சனையை நம்ம பார்த்தோம். அதுலேயும் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். அதே தான் இங்கேயுமே. ஏனென்றால் இங்கே நீங்கள் இன்னும் வந்து அரசியல் பிரமுகர் அவர் பெரியாள் சொன்னார், இவர் சொன்னார்னு கேட்டுக்கிட்டு வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகள் முன்பாக விசாரணை இருவரையும் வைத்துக் கொண்டு தான் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். அப்படி தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டாலும் அவங்களையும் வரவழைத்து தனியால் அவங்க விசாரிச்சுட்டு அவங்களையும் விசாரிச்சுட்டு இன்னும் சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கலாம். இல்லை என்றால் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஆஜர்படுத்தல. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற கேள்விதான் எழுகிறது. காவல்துறை காக்கி சட்டையை போட்டுக்கொண்டு தயவு செய்து அராஜகம் பண்ணாதீங்க அப்படின்றதான் நம்மளோட கோரிக்கையாகவும் வைக்கிறோம்னு வச்சுங்களேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வனத்துறையில் 3 தமிழர்கள் வந்து சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்ற சம்பவம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இதில் வந்து சட்டப்பேரவையிலையும் வந்து துணை முதல்வர் உதவாநிதி அவர்கள் வந்து இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த நிவாரண உதவியும் தரப்படவில்லை அப்படின்னு சொல்லி கோரிக்கையில் வச்சுட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு விஷயம் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இது வந்து தமிழ்நாடு பார்டர் அப்படின்னாலுமே கர்நாடகத்தில் நடந்த ஒரு விஷயம். கர்நாடக போலீஸார் சுட்டு கொலை செய்யப்பட்டார். இதற்கு கர்நாடக முதல்வர் பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. பாதிக்கப்பட்ட 3 குடும்பங்களுக்கும் தலா 15 லட்சம் வழங்கவும் பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது சட்டப்பேரவையில் கர்நாடகாவில் நடந்த பிரச்சனைக்கு இங்கே பூதாகாரமாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? எல்லை அப்படின்றதுனால தமிழ்நாடு அரசும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. அங்கே என்னன்னு சொல்லி ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்தது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே தமிழக முதல்வர் வந்து கர்நாடக முதல்வருக்கு இந்த பிரச்சனை குறித்தும் பேசியிருக்கிறார் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் கூறும் பொழுது, ஆனால் இது முட்டுக்கட்ட ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதில் தற்போது அங்கு நடக்கும் சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேரை வந்து தவறான ஒரு என்கவுண்டர் பண்ணிவிட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற கர்நாடக காவல்துறை என்ன சொல்லுதுன்னா, இவங்க மான் வேட்டையாட தான் வந்தாங்க, அவங்கள்ட்ட மான் கறி இருந்துச்சு, மானோட பார்த்திங்கன்னா நிறைய பாகங்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு ஓடுனதுனால சுட்டோம் அதில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. இதில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் போயிருக்காங்க, அதில் ஒருத்தர் தப்பிச்சிட்டாருங்க. அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இப்போ வனத்துறையை சேர்ந்தவரும் காவல்துறையும் எங்களை கூப்பிட்றத பார்த்தா பயமாக இருக்குது, என்னையும் வந்து விட்டு வைப்பார்களா என்ற சந்தேகம் எழுகிறது, எனக்கு என்ன பண்ணுவதே என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருக்காருங்க. அப்போது அங்கே நடந்த விஷயங்களை அவர் சொல்லவே இல்லை. இப்போ நான் வெளியில் போகிறதா இல்லையா, என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இப்போது அந்த 4 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடு மேய்த்து கொண்டிருந்தார்கள், அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா காட்டுப்பகுதி உள்ள போயிடுச்சு, அதை தேட தான் போனாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. அப்போ வந்து அங்கே தேட போகும்பொழுது இங்கு கர்நாடக வனத்துறையை சேர்ந்த வனக்காவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. இப்போது இங்கே வந்து மான் விஷயங்கள் இருக்குது. மானை வந்து கொல்வதோ மான் கறியை எடுத்துக்கொண்டு போவதோ சட்டத்துக்கு விரோதமானது. அதில் தப்பிச்சு ஓடினாங்களா இல்லையான்றதை ஆதாரப்பூர்வமாக வனத்துறையை சேர்ந்தவர்கள் கூடிய விரைவில் நீதிமன்றத்தில் நிரூபிக்க இருக்கிறார்கள். இந்த பக்கம் வந்து இவங்க மாடு தான் வந்து அங்கே போயிடுச்சு அப்படின்னாலுமே தவறான ஒரு என்கவுண்டர் பண்ண குற்றச்சாட்டும் அந்த குடும்பத்தை சேர்ந்து வச்சிருக்காங்க. இதில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு சில நாட்களில் அல்லது சில மாதங்களில் தான் தெரிய வரும். இப்போ முடிவு செய்ய முடியாது. ஏனென்றால் இதற்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள் அங்கே நடக்கவே இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர எல்லையில் தான் வந்து இதற்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மர மரம் கடத்தல் விவகாரம் குறித்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. நமக்கும் கர்நாடகத்திற்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனால வந்து இந்த நடந்த விஷயங்கள் என்னன்னு தெரியாமல் சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இதை பூதாகாரமாக ஆக்குவதிலே வந்து செயல்பட்டு வராங்க. என்னதான் நடந்தாலுமே அங்கே மான் வேட்டை அடைந்தாலும் தப்பித்து போயிருந்தாலுமே அவர்கள் காலில் சுட்டிருக்க வேண்டும். ஆனால் எங்கு சுட்டார்கள், எப்படி சுட்டார்னு தெரியல, ஆனால் இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வரும் பொழுது அங்கு மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். அந்த பகுதியில் வாழ்கிறவங்களாம் வந்து ரொம்ப அச்சத்தில் இருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கிறது. இதை வனத்துறையை வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு, அதாவது இங்கே தவறான சம்பவங்கள் தவறான விஷயங்களை ஈடுபடுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு தான் வந்து எல்லா இடங்களிலும் காவல்துறை வந்து செயல்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் முட்டி கீழே சுடுவதற்குத்தான் உத்தரவிட்டிருக்கிறதே தவிர தப்பித்து ஓடினாலுமே இவர்கள் பிடிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கும். எப்படியாவது ஒருத்தரை பிடிச்சிட்டாலுமே பார்த்தீங்கன்னா யார் என்னன்னு தெரிய வந்திருக்கும். ஆனால் இவர்கள் ஏன் சுட்டார்கள், எதற்காக சுட்டார்கள் அப்படின்ற விஷயங்களும் நீதிமன்றம் போய் உண்மையை நிரூபிக்கப்படாமல் நமக்கு தெரிய வராது. அது வரைக்கும் பொறுத்திருப்போம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கும்
அரசியல் நிகழ்வுகளை உண்மைக்கு நிகராக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்கள் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். நன்றி.